இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரதமர் மோடி அமெரிக்காவில் தரையிறங்கியதுமே அமெரிக்க உளவுத்துறைக்கே துல்சி தலைமையேற்றது எப்படி? ஒரு உளவு தலைமை வேறு நாட்டு தலைவரை சந்திக்கலாமா? யார் இவர்? பிரதமருக்கும் இவருக்கும் 10 ஆண்டுகளாக உள்ள நட்பு எப்படிப்பட்டது என்பதை தற்போது பார்க்கலாம். துல்சி கபார்ட் வீரமிக்க பெண். அமெரிக்காவின் முன்னாள் இராணுவ வீராங்கனை. இவர் எம்பியாகவும் இருந்திருக்கிறார். அமெரிக்க நாட்டின் உளவுத்துறைக்கு இயக்குநராக தேர்வாகி இருக்காங்க துல்சி கபார்ட். அப்பதவிக்கு வந்துள்ள முதல் இந்து பெண்ணும் இவர்தான். I, Tulsi Gabbard, do solemnly swear that I will support and defend the Constitution of the United States that I will support and defend the Constitution of the United States against all enemies, foreign and domestic, against all enemies, foreign and domestic, and that I will bear true faith and allegiance to the same. And that I will bear true faith and allegiance to the same. So help me God. So help me God. Congratulations. பதினெட்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு தலைமை இவரே. அது மட்டுமின்றி அமெரிக்க பாதுகாப்பு முகமையான NSAவுக்கும் இவரே தலைமை வகிப்பார். அப்படி ஒரு துறையே இல்லை என ஒரு காலத்தில் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததுதான் NSA. அவ்வளவு ஏன், காலங்காத்தால கண் விழிச்சதும் அமெரிக்க அதிபர் இவர் தரும் குறிப்பைத்தான் முதல்ல பார்ப்பாராம். அது தேசிய சர்வதேச அளவில் வந்திருக்கக்கூடிய உளவு துணுக்குகள் பற்றிய அதி முக்கியத்துவம் வாய்ந்த குறிப்பாக இருக்கும். அமெரிக்க அதிபரோட உளவுத்துறை ஆலோசகராகவும் இருப்பார் துல்சி கபார்ட். இப்படி அந்நாட்டின் முக்கியமான பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கிறார் துல்சி கபார்ட். இவரது தந்தை ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் தாயின் ஆன்மீகம் மூலம்தான் பிரதமர் மோடியோடு நட்பாகும் வாய்ப்பு கிடைத்தது. துல்சி கபார்டின் தாய் ஒரு தீவிர கிருஷ்ண பக்தை. கௌடிய வைஷ்ணவ மார்க்கத்தை பின்பற்றி வருகிறார். சமூக தீவினராக இருந்தாலும் இந்து மதம் மீதும் அதிக ஈடுபாடு கொண்டவர் என்பதால் தனது மகளுக்கு இந்துக்களின் புனிதமான துளசியின் பெயரை சூட்டினார். 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமராக பதவியேற்றதும் துளசியை இந்தியாவுக்கு வரவேற்றிருந்தார். அப்போது ஹவாய் எம்பியாக இருந்தார் துல்சி கபார்ட். பிரதமர் மோடியை சந்தித்த போது தான் சிறு வயதில் இருந்தே படித்து வந்த பகவத்கீதை புத்தகத்தை பரிசளித்தார் துல்சி கபார்ட். பகவத்கீதை மீது சத்திய பிரமாணம் செய்துதான் துல்சி பதவியும் ஏற்றார். Support and defend the Constitution of the United States against all enemies, foreign and domestic, against all enemies, foreign and domestic. அதேபோல் துல்சியின் திருமணத்துக்கு நேரில் செல்ல முடியாத போதும் தனது நெருங்கிய அபிமானிகளிடம் விநாயகர் சிலையையும் பஷ்மினா சால்வையையும் வாழ்த்துச் செய்தியையும் அனுப்பி வைத்தார் பிரதமர் மோடி. அந்த குறிப்பில், உங்களது குடும்பத்தின் மகிழ்ச்சியை நாங்களும் பகிர்ந்து கொள்கிறோம். தேவர்களின் நிலப்பரப்பான இந்தியாவுக்கு புதுமண தம்பதி வர வேண்டும் என அழைப்பு விடுத்திருந்தார். As you celebrate your marriage, I convey my best wishes to you and your family for a peaceful and prosperous future and for your health and well-being. Narendra Modi is our Prime Minister. So on behalf of our Prime Minister, I invite the newlywed couple to celebrate the honeymoon in the land of Devas, land of Lord Krishna. ஆனால் தேவர்களின் தேசத்துக்கான ஆஃபரை விடுத்து அசுரர்களை அழிக்கும் வாய்ப்பை தேர்ந்தெடுத்து விட்டார் துல்சி கபார்ட். அமெரிக்காவுக்கும் சில சமயம் உலக நாடுகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தப்படும் விதமாக ஏதும் நடக்கிறதா என உளவு பார்த்தபடியே இருக்க வேண்டும். பிரதமர் மோடி அமெரிக்க சுற்றுப்பயணமாக அந்நாட்டுக்கு சென்று தரையிறங்கிய சிறிது நேரத்தில் துல்சியின் பதவிக்கான அறிவிப்பு வெளியானது எப்படி என செய்திகள் வெளியானது. ஆனால் அது உண்மையில்லை. இவர்தான் இப்பதவியை ஏற்கப் போகிறார் என ஏற்கனவே ட்ரம்ப் அறிவித்திருந்தார். உளவு தலைமைகள் அயல்நாட்டு தலைவர்களை வழக்கமாக பொதுவெளியில் சந்திப்பதில்லை. ஆனால் பிரதமர் மோடியுடனான அவரது சந்திப்பு இரு ஆன்மீகவாதிகளின் நட்பு ரீதியாக மட்டுமே இருந்தது என்றும்
இது பதவியேற்பை உறுதிப்படுத்தும் தேதிக்கு முன்பே திட்டமிடப்பட்ட ஒரு சந்திப்பு என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.